ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அன்னையர் தினத்துக்கு வியர் பண்ணியிருக்கிற சாரீ இதுதான். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். நானும் அம்மாவும் கிளம்பிகிட்ருக்கோம். சாரீ எப்படி இருக்குது, இந்த சாரியை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க, நான் எப்போ வியர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? உங்களுடைய அம்மா எல்லாருக்குமே இன்னைக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொன்னீங்களா, எப்படி சொல்லி விஷ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் ரதியம்மாவுக்கு சொல்லணும். ஓகேவா? சாரி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். மெழுகு திரி போல தியாகச் சுடராக வாழ்பவள் பெண்ணென்றோ, இந்த வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்பவள் நம்முடைய தாயானவள். ஒரு மெழுகுத்திரி தன்னை கரைத்து மற்றவர்களுக்கு எப்படி ஒளி கொடுக்கின்றதோ அதுபோலத்தான் ஒவ்வொரு தாயானவளும் தன்னை கரைத்து கொண்டு தன்னை சார்ந்தவர்களான தன்னுடைய கணவன், தன்னுடைய குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கரைத்து அவர்களுடைய வாழ்வில் ஒளி என்னும் இன்பத்தை ஏற்றக்கூடியவளாக விளங்குகிறாள். அத்தகைய தாயானவளை பாராட்டும் விதமாக இந்த ஒரு நாள் அமைந்துள்ளது. ஆனால் தாயானவள் இந்த ஒரு நாள் மட்டும் போற்றக்கூடியவளோ பாராட்டக்கூடியவளோ அல்ல. அவளுடைய செயல்களையும் தியாகங்களையும் நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் அவளுடைய தியாகத்தை பாராட்டுபவர்களாக போற்றுபவர்களாக திகழ வேண்டும். அவ்வாறு போற்றாவிட்டாலும் தூற்றாமலாவது இருக்க வேண்டும். இதுதான் இந்த அன்னையர் தினத்தில் நான் உங்கள் அனைவரிடமும் கூறிக்கொள்வது. நன்றி. ஹாப்பி மதர்ஸ் டேமா. தேங்க்யூ மகளே. இன்னைக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு அம்மாவுடைய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல கிளி பச்சையில் கொத்தும் கிளி மாதிரி வந்துட்டு இருக்காங்க. கேமரா திங்க வந்துடுவாங்க, கேமரா பக்கத்தில் வந்துடுவாங்க. நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதே மாதிரி எனக்கும் ஒரு பச்சையில் இருக்குது. பச்சைன்னு சொல்லியிருந்தா நானும் பச்சை கட்டியிருப்பேன். ஆனால் நாங்கள் சொல்லலை, தனித்தனியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு கட்டியாச்சு. இதே மாதிரி எனக்கும் ஒரு கட்டம் போட்டது இருக்குது. நல்லா இருக்கா? லைட்டு கிளி பச்சை முடி எடுத்துருக்கேன்ல, ரொம்ப துக்காலாமல் ஸ்னேகா கிரீனில் கட்டம் போட்டது, இதே சட்டை கட்டம் போட்டது ஆமாம் இருக்குல்ல, அதுன்னா இப்போ போல தான் இருக்கும். அது நான் திருவிழாவுக்கு கட்டிட்டேன். சரி, இதுதான் மேடமோட அவுட்ஃபிட், நம்மளுடைய ஃபங்க்ஷன் அவுட்ஃபிட். இந்த சாரீ நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. எதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். போன வருஷம் நம்மளுடைய தீபாவளி செலிப்ரேஷனுக்காக நாங்கள் எடுத்து வியர் பண்ணியிருந்துருக்கோம், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் இந்த சாரியை கட்டியிருக்கேன். எப்படி இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய மல்லிகை பூ மிஸ் ஆகிட்டு, பூ இல்லாமல் ஆசை சத்தி போல் கூந்தலுக்கு பூவாக முக்கியமாக கீழே வரைக்கும் நல்லா அப்படி இருக்கும். வர வழியில் எதாவது கிடைக்கான்னு பார்ப்போம். ஆமாம், கீழே வரைக்கும் அப்படி எடுத்துட்டிங்களா? இது சாஃப்ட் சில்க், அதெல்லாம் நல்லா இருக்குது கிட்டுறதுக்கு. சரி, ஓகே, ஃபுல்லாக எடுத்துட்டிங்களா? ஏன் சேரையும் சாப்பிட்டு தான் ரெடி. போதும் போதும், எத்தனை நேரம் தான் ப்ராக்டிஸு? ஐயே, அதே தான் இப்போ படிச்சில்ல, கரெக்டு தான். ஹாய் நண்பர்களே, பார்த்தாச்சா? 2 பேரும் கிளம்பியாச்சு. சரி, கதவை பூட்டிட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். கல்யாண வீட்டில் போய் பார்க்கலாம். ஓகேவா? பாய். என்ன உங்கள் சின்ன வெளியே எடுத்து போடலையா? எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்துடும் பாருங்க. சரி, டாடா. சரி, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஒரு அன்னையர் தின பாட்டு படிங்க. அம்மா ஸ்பெஷலா. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகில் தெய்வம். 10 திங்கள் மொழி சுமப்பாள், பிள்ளை பெற்றதும் துன்பத்தை மறப்பாள், பத்தியம் இருந்து காப்பாள், தன் இரத்தத்தை பாலாக்கி கொடுப்பாள். அம்மா என்றால் அன்பு. அதனால எல்லாரும் அம்மாவை மறந்துடாதங்க. சரி, ரைட், நல்லா சூப்பராக படிச்சிட்டீங்க. அம்மா சொத்தில் கறியை காணுமா? சரி சரி, கும்பல் வந்துருக்காயா? சரி, சோத்தில் பிரியாணி காணுமா? அது கறி பிரியாணின்னு இருக்கு நம்ம ஒரு. சரி, இப்போ என்ன வச்சுருக்காங்க? வெஜிடபிள் பிரியாணி. நல்ல டேஸ்ட். என்ன உங்களுக்கு அஞ்சப்பண்ணை கூட்டி போய் கறி வைக்கிறாங்க அன்னையர் தினம்ல, அதனால. சரியா? அன்னையர் தினத்துக்காக. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அது ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்டு கொஞ்சம் தொண்டை தட்டுது, இறங்க முடியுது.
இந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் எங்கே அட்டன் பண்ணோம் அப்படின்னா தூத்துக்குடி மாணிக்க மஹால் காமராஜ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நம்மளுடைய தூத்துக்குடியில் வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி வந்து கண்ணா சில்க்ஸு அங்கே அந்த அவங்க வீட்டுடைய ஃபங்க்ஷன் தான் நாங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். ரொம்ப வருஷமாக வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிற கடை அங்கே தான். அப்புறம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். நிறையா கச்சேரி சாங்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப அருமையாக படித்தாங்க. ஒவ்வொரு இடத்துல கூட மாடு மேய்க்கிற மாதிரி பாட்டு படிப்பாங்க. இங்கே நல்லாவே சாங் படித்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து அன்னையர் தின செலப்ரேஷனுக்காக நான் போய் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா அந்த ஷாப்புக்கு போயாச்சு. அம்மாவுக்கு சாரீ எடுத்து கொடுக்கறதுக்காக அன்னையர் தினத்துக்காக கிஃப்ட் பண்ணுறதுக்காக போயாச்சு. அவங்க வந்து அவங்களுடைய ஃபேவரட் சாரீ எல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் வந்து வேர்க்க விறுவிறுக்க நின்றுட்டு நம்மளுக்கு உடனே மனசில் என்ன தோணுச்சு, அம்மா மட்டும் எடுத்தால் எப்படி நம்மளும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு செலக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே வந்து என் ஃபேஸில் வீங்கி இருந்துச்சு. அதை எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன். இதில் வீங்கிருக்கான்னு கேட்கேன், ஆனால் வலிக்கல. இதில் மட்டும் வீங்கின மாதிரி தெரியுது. எனக்கு இதில் வீங்கும் அதே மாதிரி எனக்கும் அதுதான். மூஞ்சி வந்து இதுக்கு அப்புறம் இது முடி வளர்ந்த பிறகு தெரியல. இப்படி கட்டலாம்லன்னு தோணுதோ? பொம்மை அழகா இருக்குமா? பொம்மை அழகா இருக்கு. ஐயோ அது நான் அது எடுத்தனால தான் அதுலேருந்து அப்படி இருக்கும் கலர். நான் வந்து ரொம்ப கலர் ஆயிட்டேன். நம்ம வேண்டான்னா தான் அவங்க கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் தனியாக எடுப்பாங்க. அடுத்தடுத்த சேலை வைங்க. கருப்புல ஒரு பட்டு எனக்கு ஈஸ்டர் கொடுக்க தாரங்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சுட்டு போயிட்டு இது அப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறது. ஈஸ்டர் கொடுத்தாவலாம் கோயிலுக்கே வராமல் இது கிடையாது, அது வச்சதான். அதெல்லாம் சொல்லாதவங்க ஞாபகப்படுத்தாங்க. இது சூப்பர், இது சூப்பராக இருக்கு. இந்த பார்டர் வந்து போச்சம்பள்ளி பார்டரில் கொடுத்து முந்தானை வந்து நல்ல மஸ்டர்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்போ என்னது கொசுவத்து கொண்டு அது ஒன்றா இல்லை, இது பார்டருக்கு இந்த இப்படி வரும்ல அந்த பார்டர். பார்டர் இது பாடி, இது முந்தானை. நல்லா நைஸாக இருக்குமா? இதில் போச்சம்பள்ளி பார்டரில் இந்த ஒரு கலர் தானா? ஆனால் ப்ளவுஸு இப்படி கொடுத்துருக்கானா அப்போ தான் நல்லா இருக்கும். சரி ப்ளவுஸ் ரெண்டு ப்ளூவும் யார் கட்டினாலும் இதுவும் நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு ப்ளூ இருக்குல்ல? ரெண்டு இருக்கு. அவன் எடுத்தாப்பாங்க. அந்த பாட்டு சேலையை தான் காணும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கே சொன்னோம்ல காணும், என் பீரோவில் இல்லை, அது எங்கே போயிடுச்சு வச்சிருப்பா. காணும் பீரோவில் பட்டு செக்ஷன் எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா ஒரு சாரீ காட்டிகிட்டு இருக்கோம்ல, இந்த சாரீ வந்து எவ்வளோனா 1 lakh. சரியா? நாம் வந்து இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸும் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்காக கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ முகூர்த்த மாதம் போல் அவ்வளோ கூட்டம். பொண்களுக்கான சேலைகள் வந்து எடுக்கிறதுக்கு நிறைய பேர் செட் வந்து வந்திருந்தாங்க எடுக்கிறதுக்கு. அந்த குடும்பமாக அப்படி வந்து பொண்ணுக்கு வந்து எடுக்கிறதுக்காக வந்தாங்க. நாங்களும் ஒரு காலத்தில் வந்து ஃபங்க்ஷன் வைக்கும்போது இப்படி தான் பொண்ணுக்கெலாம் சாரீங்க தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த இருக்கலாம் இதுவும் ஒரு பொண்ணுக்கான சாரியாக 99,000 இந்த சாரீ பார்த்துக்கோங்க. நேரில் வந்து நம்ம கேமராவில் பார்க்குறத விட நேரில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சாரீ நான் வந்து பார்த்தேன், அது 48,000 அப்படின்னாங்க. பவுன் கலரில், நம்ம நகை வந்து என்ன கலரில் இருக்குமோ பவுன் அந்த மாதிரி கலரில். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து நாங்கள் கிண்டல் பண்ணி பேசிகிட்டே இருந்தோம். அதாவது 1,00,000 ரூபாய்க்கு நகை எடுத்து அதை திருப்பி கொடுத்தா நீங்கள் இப்போ எங்களுக்கு வந்து கிடைக்குதும் முக்கால்வாசி காசுலாம் நாங்கள் வீடு வச்சாலும் எடுத்துக்கிடுவோம். ஆனால் சாரியில் இவ்வளோ ரேட்டு போட்டால் நீங்கள் வந்து எங்களுக்கு தரையாக செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி பேசிகிட்டே இருந்தோம். இந்த மஸ்டர்ட் கலர் சாரீ எவ்வளோனா இது 7,000 தான். நான் அந்த காட்டினால அந்த ரெட்டு, அந்த லைட் லாவெண்டரில் க்ரீன் கலர் பார்டர், இது எல்லாமே வந்து 1 lakh சாரியாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சாரீ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பாருங்க, அந்த சாரியை பாருங்கள் எப்படி இருக்கு. ஹாய் நண்பர்களே, நம்ம வந்து கல்யாண வீட்டுக்கெலாம் போயிட்டு நிறைய இடத்துக்கெலாம் சோவார வேண்டி இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் சோவாரிட்டு வந்தாச்சு. இப்போ நான் எங்கே உட்காந்துருக்கேன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். என்னடா வித்தியாசமாக இருக்க ரதியம்மா எங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ரதியம்மா வந்து பாட்டி அம்மாவுடைய பெட்ரூமில் வந்து உட்காந்துருக்கேன். திஸ் இஸ் பாட்டி அம்மாவுடைய பெட்ரூம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகேவா? இப்போ வந்து பாட்டி அம்மாவுக்கு இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மதர்ஸ் டேக்கு வந்து அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம்.
அவங்களுக்கு தெரியவே தெரியாது சேலை எடுத்துருக்கிறது. அவங்க கூடவே வரல. அப்ப நான் இப்ப கொடுக்கும்போது நீங்க என்ன செய்ய தெரியுமா அப்படின்னு சொல்லணும். சரியா? This is Karisma Cotton, the Mother's Day gift. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. மேடம் எப்படி இருக்காங்க? மேடம்க்கு ரொம்ப பிடிச்ச கலர். ஓகேவா? இதை வியர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் உங்களுக்காக உங்களை தேனிசை தென்றலில் நனைய வைக்க காத்திருக்கின்றோம். நீங்கள் தயாரா? உட்காருங்கள். ரெடி? 1 2 3. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. இப்ப நான் தன்னலமற்றது தாயின் அன்பு, தாய்மை நிறைந்தது கடவுளின் அன்பு, மண்ணுயிர் காப்பது மாந்தரின் அன்பு, அன்னையும் பிதா. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல அம்மா மட்டும்தான் சாரீ எடுக்கணுமா நம்மளே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு சாரீ வந்து எடுத்தேன். அந்த சாரீ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த சாரியும் என்ன சாரீ என்று உங்களுக்கு காட்டி விடலாமா? இந்த இப்போ வந்து அது என்ன கலரில், வைலட் கலர் வந்து நயன்தாரா சாரீ கலர் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரெண்டிங் கலர் அப்படின்னோடனே ஸோ அதில் வந்து ஒரு சாரீ இந்த பேட்டர்னில் நான் வந்து ஒரு பட்டு சாரீ வச்சுருந்தேன். இந்த சாரியினுடைய ரேட் வந்து 1000 rupees, கரெக்டாக 990 ரூபாய். சரியா? இங்கே பாருங்க, இந்த சாரீ ரொம்ப நைஸ் கிளாத்து, சூப்பராக இருந்துச்சு, எடுத்திருக்கேன். கிளாத் இதுலேயே வந்து கொடுத்துருந்ததுனால ப்ளவுஸ் வந்து அதே இதில் கொடுத்துருந்ததுனால நான் வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கலரில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் என்னுடைய பார்டரும் அதுதான். ஸோ வந்து இது ரெண்டும் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணி போடலாமேன்னு இது பண்ணியிருக்கேன். நான் வியர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இது எனக்கு நானே மதர்ஸ் டேக்காக நான் எடுத்துக்கிட்ட கிஃப்ட். ஓகேவா? நம்மளுக்கு எடுத்து தர ஆள் இல்லைன்னா நம்மளே என்ன பண்ணிக்கலாம், நம்மளை நாமே வந்து நேசித்து கொள்ளலாம், நம்மளை நாமே வந்து ஊக்கப்படுத்தி கொள்ளலாம். ஸோ வந்து எனக்காக நான் எடுத்தது. ஓகே சரி. அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து கல்யாண வீட்டில் வந்து இந்த கிஃப்ட் கொடுத்தாங்க நண்பர்களே. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு இனிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடலை மிட்டாய் பாக்கெட் பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது போட்டு வைக்கிற மாதிரி ஏதாவது போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. குட்டி சம்படம் அது வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு சில சர்ப்ரைசஸ் இருக்குது. நான் வந்து அது வந்து நாளைக்கு சொல்கிறேன். சரியா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட போகிறேன். பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப வயிறு பசிக்குது. எல்லாரும் வந்து தாய்மையை போற்றுங்கள், தாய்மையை நேசியுங்கள், தாய்மையை மதியுங்கள். சரியா? அது என்ன சொல்லுது, தன்னலம் இல்லாத ஒரு அன்பு என்றால் அது தாயின் அன்பு மட்டுமே. அதை புரிந்து கொண்டால் அதில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்பது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். சரியா? எல்லாருமே இந்த நிலையை அடைஞ்சு தான் வந்திருப்பீங்க. ஸோ வந்து தாய்மையை வந்து போற்றுங்கள். ஏன்னா ஒரு நாட்டையே வந்து தாய்நாடு அப்படின்னு ஏன் சொல்லியிருக்கோம் அப்படி என்றால் அனைவரையும் அந்த காக்கக்கூடிய அந்த பண்பு வந்து ஒரு தாய்க்கு தான் இருக்கின்றது எதையுமே. அப்படிங்கிறதுனால தான் நாட்டையுமே நாம் வந்து என்ன பண்ணுறோம், தாய்நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டேக் கேர், பாய். வீடியோ பாருங்கள் டக்குன்னு.